அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டும் வந்து டிசம்பர் மாதம் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் வந்து இந்த டெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நிறைய வந்து என்கொயரி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் இது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அதற்கிடையில் தான் நேற்று ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தகுதி அடையணும். ஸோ அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எக்ஸாமில் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஜிஓ பாஸ் பண்ணி இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ நேற்று கொண்டு வந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 3 எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க, நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இருந்தாலும் வந்து இதுக்கான விழிப்புணர்வு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பேக் டு வந்தேன். ஸோ குரூப் 4 எழுதினவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரிசல்ட் வரட்டும். அடுத்த வருஷம் அதுக்கான டைம் டேபிளும் டிசம்பர் மாதம் வரும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம டெட்டுக்கு வருவோம். டெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வைக்கக்கூடிய தேர்வுகள் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் புக்ஸுக்கு இருந்து வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது தேவையா தேவையில்லையா, சார் இப்படி பண்ணுறாங்களே சார் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகாமல் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம எதிர்கொண்டு இதை நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்டில் யோசிக்கணும். இதுக்கு தீர்வு காணணும், இது வந்து சரியாக தவறானு நீயா நான் போட்டி போடுறதுக்கு இப்போதைக்கு நேரம் கிடையாது. அப்போ கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டெட் எக்ஸாம் தேவையா தேவையில்லைங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச விரும்பலை. இப்போதைக்கு டெட் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும். ஸோ நேற்று ஜிஓ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நேற்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு அனுமதி மனு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, உச்சநீதிமன்றம் தொடர்பாக கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கொலன்னு பேசாமல் அவங்க கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வருஷத்துக்கு 3 டைம் இதை வைக்க போகிறோம். எப்போனா ஜனவரி மற்றும் ஜூலை மற்றும் டிசம்பர், இந்த 3 தேர்வுகளில் நம்ம தேர்வு வந்து இதில் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட ஜனவரி 24 பேப்பர் 1 சொல்லியிருக்காங்க, ஜனவரி 25 பேப்பர் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து படிக்கிறவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. போட்டு யோசிக்காதீங்க சார் ஜனவரி மாதத்தை விட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்தது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட பொசிஷன் எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டே இருந்து இதை படிக்கணும் அப்படிங்கிறதப்ப உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கெல்லாம் இது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் டீச்சர்ஸ். ஸோ நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கடினமான இந்த ஒரு சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்தி இதில் நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதனால் இது அவசியம் இல்லையா அப்படிங்கிற கான்செப்டில் விட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நான் வேணால் அஃபிஷியலாக நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பேப்பர் 1 நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஆனால் கொஞ்சம் மார்னிங் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் கிளாஸ்னால் ஒரு 4 o'clock இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிறதப்ப ஒன்று மார்னிங் 4 to 7 இல்லைனா ஈவினிங் செஷன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த அஃபிஷியல் டீட்டெயில் நான் மற்ற இடத்துல நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஜூலை டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு எப்போ நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று அறிவிக்கப்பட்ட ஒரு இது. அதனால் மைண்டை போட்டு குழப்பிக்காமல், எதையும் போட்டு யோசிக்காமல், புக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் A to Z ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட்டும் நம்ம போய்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம ரெஃபர் பண்ணி இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க புக்ஸ் எடுத்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஜனவரி இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் ஃபார் குரூப் 4க்கான எக்ஸாம் எழுதுறதுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்த வருஷம் குரூப் 4 குரூப் 2 வருமாங்கிறதுக்கும் நம்மளுக்கு வெயிட்டிங் எங்கே டிசம்பர் மாதம் போகுது. அப்போ இந்த கேப்பில் நீங்கள் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2026 படிக்கிறவங்க ஸ்கூல் புக்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸ்கூல் புக்ஸ்னால் தமிழை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு நான் இப்பயும் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை சொன்னது தான், யூடியூப்பில் தான் சொல்லலை. இனிமேல் குரூப் 4 குரூப் 2லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை மக்கப் பண்ணிவிட்டு புக்கை தரவு பண்ணிவிட்டு நான் குரூப் 4ல் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு தயவு செஞ்சு வந்து கேட்காதீங்க. இனிமேல் தகுதிகள் அப்படிங்கிறது, கேள்விகள் அப்படிங்கிறது புரிதல் அடிப்படையில் தான் இருக்குமே ஒழிய இந்த புக்கை கரைச்சி கொடுத்தா குரூப் 4 வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு தூக்கி வீசுங்க. அதனால் ஆனால் புக்ஸை கண்டிப்பாக படிக்கணும். புக்ஸை படிக்காமல் போகக்கூடாது. ஆனால் அந்த புக்ஸை வந்து நம்ம வந்து தகுதியாக மட்டும் வச்சுக்காமல் அதுதான் ஃபுல் குவாலிஃபைன்னு நினைக்காம அதில் இருக்கக்கூடிய நாலேஜ் எடுத்துக்கிட்டே நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக புக்கை படிக்கணும். புக்கை படிக்கிறங்கிறது வந்து குவாலிஃபிகேஷன் தான். சரிங்களா? அதுவே படிப்பை வந்து உங்களுக்கு வந்து மொட்டை மடப்படம் பண்ணி நான் கிளியர் பண்ணுறேங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு தூக்கி வீசிருங்க. அதனால் புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? குரூப் 4 குரூப் 2 யாராக இருந்தாலும் சரி. ஸோ டெட்டு ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஜனவரி மாதம் வரக்கூடிய தேர்வுக்கு வந்து நல்ல முறையில் படிங்க. சரிங்களா? விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்களால் கண்டிப்பாக முடியும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் இனிமேல் திரும்ப பேக் டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்களா? பேக் டு பேக் இனிமேல் வீடியோஸ் வந்துடும். Thank you so much.